வெல்கம் கைஸ், வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். இப்போ நம்ம எஸ்டர்டேல இருந்து இன்ட்ராடே சார்ட்டும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நிஃப்டி 50ல். அதுவும் சக்ஸஸாக போகுது. நிறையா சப்ஸ்கிரைபர் இன்ட்ராடேயில் கொடுங்க அதுதான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் கற்றுக்கிட்ட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியிலேருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், 5:49க்கு போஸ்ட் பண்ணிட்டேன். நேற்றே போஸ்ட் பண்ணிட்டேன். நேற்றோட கால்குலேஷன் பேஸ் படி 25,000 கால் ஆப்ஷன், 25,200 புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது 188, இங்கே 112, இங்கே 60. அட் சேம் டைம் புட் ஆப்ஷனில் 92, 162, 248. பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். 138, இங்கே 138. ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது 10 மணி சார்ட்டு. 10 மணிக்கு இங்கே பாருங்கள், இது 12ஆம் தேதி இன்றைக்கி இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா சீசா மாதிரி, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த பக்கம் வெயிட்டு ஜாஸ்தியாக அந்த பக்கம் கீழே இறங்கும். ஒரு பக்கம் கீழே இறங்குச்சுன்னா ஒரு பக்கம் மேலே போகணும் அப்படின்னு அர்த்தம். இல்லை ரெண்டு பக்கமே வெயிட்டு பேலன்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல நிற்கும், அதாவது டிகே ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸும் மூவ் ஆகும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் சார்ட்டில் தெரியாது. இண்டெக்ஸில் வந்து ஃபேக் மூவ்மெண்ட் நிறையா நடக்கும். அதாவது ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும், ஃபேக் ரேலி நடக்கும். இதெல்லாமே ஆப்ஷன்ஸில் தெளிவாக தெரிஞ்சிடும். அதாவது ஒரு பக்கம் 0 to 0 நடக்கும்போது ஒரு சைடு மட்டும் போகும், இன்னொரு சைடு போகாது. அப்படின்னா அது ஃபேக்குன்னு அர்த்தம். எல்லாரையும் மேலே பை பண்ண வச்சு திரும்ப எஸ்எல் ஹிட் பண்ணும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி 2 சார்ட் ஓப்பன் பண்ணும்போது தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது பாருங்கள், இப்போது நான் இங்கே கர்சர் வைக்கிறேனோ கால் ஆப்ஷனில், சேம் புட் ஆப்ஷன்லேயும் அதே டைமிங்கில் காட்டும் பாருங்கள். இப்போ நான் இங்கே 9:30 வைக்கிறேன், இங்கே 9:30 இருக்குது. இப்போது 9:30 கால் ஆப்ஷனில் பாருங்கள், தேர்ட் பாயிண்டில் தான் நிற்கிது. பட் இங்கே புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து இல்லை, இது வந்து ஜிக்ஸாக்காக நடக்கும்னு சொன்னேன். இங்கே 3ஆவது பாயிண்டில் இருந்தால் புட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்தால் அங்கே புட் ஆப்ஷனில் தேர்ட் பாயிண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் நடக்கும். இதுதான் ஒரிஜினலான மூவ்மெண்ட்டு. ஓகே, இப்போ கான்செப்டுக்குள்ளே வரலாம். இப்போ 9:35 கேண்டில் வந்து பாருங்கள், க்ரீன் கேண்டில் கொடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து கீழே ஒரு பெரிய ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் பாருங்கள், புட் ஆப்ஷனில் 9:35 கரெக்டாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு க்ரீன் கேண்டில். ஸோ இதுதான் ப்ராப்பர் என்ட்ரி. ஸோ இங்கே எடுத்தோம்னா நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன், நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். பட் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க, ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிரேக் ஈவன்லேயே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டார்கெட் தான். 45 பாயிண்ட் கிடச்சிது. ஸோ அது எப்படி பார்க்கணும்னா, இங்கே வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து விழும்போது சேம் டைம் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மேலே இங்கேருந்து பாருங்கள், செகண்ட் கேண்டிலே நமக்கு பிரேக் ஈவன் வந்து டச் ஆகிடுச்சு. பட் இங்கேயும் பாருங்கள், சேம் செகண்ட் கேண்டிலே பிரேக் ஈவன் டச் ஆகிடுச்சு. பட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து டச் ஆகலை. இங்கே வந்து தேர்ட்லேயே டச் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் டச் ஆச்சு. ஏன்னா டிகே வந்து அதிகமாக நடக்கும், ரேசிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஓகேங்களா கைஸ்? ஸோ அதே மாதிரி பாருங்கள், தேர்ட்லேருந்து பிரேக் ஈவன், செகண்ட் பாயிண்ட் வந்துருச்சு, அப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சு. சேம் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து பிரேக் ஈவன் போச்சு, செகண்ட் பாயிண்ட் போச்சு, தேர்ட் பாயிண்ட் போச்சு. இப்போ நம்ம என்ட்ரி வந்து இந்த கேண்டில் க்ளோஸ்லேருந்து, இப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து ரூ. 95 நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அதுலேருந்து கீழே விழவே இல்லை, மார்க்கெட்டு ஃபுல்லாக மேலே தான் இருந்தது. அட் த சேம் டைம் இந்த கேண்டிலுக்கு மேலே எங்கேயுமே க்ளோஸ் ஆகலை. ஸோ எக்ஸாக்ட் என்ட்ரி கிடைக்கும் கைஸ். அட் த சேம் டைம் நிறையா தடவை இப்போ சைட்வேஸில் இருக்கும்போதெல்லாம் நிறையா தடவை வந்து லாஸ் ஆகும். அதாவது இங்கேயே சுற்றும், ஒரு மேலே என்ட்ரி கிடைக்கும், திரும்ப எஸ்எல் அடிக்கும், என்ட்ரி கிடைக்கும், எஸ்எல் அடிக்கும், திரும்ப என்ட்ரி வரைக்கும் எஸ்எல் இருக்கும். ஸோ இதை ரேலியை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இந்த ரேலின்றது இந்த ஆப்ஷன் சார்ட்டை இந்த மாதிரி 2 பக்கம் வச்சு பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். பட் என்னால் வந்து இது எப்போ நடக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ காலையிலே 9:30க்கே கிடச்சிருச்சு. இங்கே 9:35, 9:40 நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. சில சமயம் வந்து 11 மணி கிடைக்கும், 12 மணி கிடைக்கும். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடர் மட்டும்தான் இதை வந்து ரன் பண்ண முடியும், இதை பார்த்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் பண்ணுறதில்ல. பட் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டனால இது என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் சீக்ரெட்டு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் பாருங்கள், சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். நிஃப்டி 50 ஆப்ஷன், இன்ட்ராடே ஆப்ஷன், ப்ரீமியம் சார்ட் ஃபார் டுமாரோ பாருங்கள். இப்போ 4:30 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். இது நாளைக்கான சார்ட். ஸோ நான் இப்போ மார்க்கெட் வந்து 24,900 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி அதோட இந்த மணி ஆப்ஷன், இந்த பக்கம் இந்த மணி புட் ஆப்ஷன், இந்த மணி கால் ஆப்ஷன் வச்சு இங்கே பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து கரெக்டாக பிரேக் ஈவனில் இருக்குது 2 பக்கமும். ஸோ இந்த பிரேக் ஈவனுக்கு மேலே போச்சுன்னா செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும் கால் ஆப்ஷன் சைடில். சேம் டைம் இந்த பிரேக் ஈவனுக்கு கீழே இருந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே மேலே போகுது, இங்கே சைட்வேஸில் இருக்குதுன்னா
சைடுவேஸு ப்ரீமியம் டிகே என்ன வேணால் நடக்கும், ஃபேக்குன்னு அர்த்தம். இங்கே மேலே போச்சுன்னா சேம் டைம் இங்கே வந்து கீழே நடக்கணும், கீழே வரணும். ஸோ வரலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் தான். ஓகே காய்ஸ், ஸோ பார்த்துருங்க. ஸோ சப்போஸ் இது வந்து கீழே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே திரும்புதுன்னா அட் த சேம் டைம் இது தேர்ட் பாயிண்ட்லேருந்து திரும்பணும். ஸோ வைஸ் வர்ஸா, இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் வந்தால் இங்கே தேர்ட் பாயிண்ட் வரணும், இங்கே செகண்ட் பாயிண்ட்னா சேம் செகண்ட் பாயிண்ட்னா இங்கே தேர்ட் பாயிண்ட் வரும்போது இங்கே நமக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வரணும். ஸோ இந்த